கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மை விட்டு கடந்து போய்தான பாஸ்டரை குறித்து சாட்சி சொல்ல கர்த்தர் கொடுத்தான் இந்த தருணத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நான் பாஸ்டரோடு கூட சுமார் 4 வருஷத்துக்கு மேலாக அவரோடு கூட ஊழியம் செய்து கொள்ளது பெரிதான சில ஐக்கியம் எனக்கு கிடைச்சது. இந்த 4 வருஷத்தில் எங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள ஒரு சமாதான குறைவோ ஐக்கிய குறைவோ வந்தது கிடையாது. அவருடைய ஒரு வாக்கு நிமித்தமாയിട്ട് ഞാൻ ദുഃഖപ്പെട്ടതും கிடையாது. அவ்வளோ ഒരുമനപ്പെട്ട ഹൃദയവും ഐക്യവും ഞങ്ങളുടെ മധ്യയിൽ കാണപ്പെട്ടത്. മറ്റൊന്ന് അവങ്ങളുടെ ജീവിതത്തെ பார்ക്കുന്നതിന് വെളിയിൽ അവർ പരിശുദ്ധത്തിൽ വൈരാഗ്യമുള്ളവരായി കാണപ്പെട്ടാർ. സിസ്റ്റർ വിശേഷമായിട്ട് അവരുടെ വാക്കുകൾ എപ്പോഴും ചുരുക്കമായി കാണപ്പെട്ടത്. വിശേഷമായിട്ട് സിസ്റ്റേഴ്സിനോട് പേസുന്നതിന് വിഷയത്തിൽ അവർ അവളോ സ്ട്രിക്റ്റായി കാണപ്പെട്ടത്. 4 വർഷം ഞാൻ അവളോട് കൂടെ ഊഴിയം ചെയ്ത പോതിലും അവർ ഒരു ടൈമിലും ഞങ്ങൾ 2 പേരും ഒരു 5 മിനിറ്റ് பேசியதாയിട്ട് എനിക്ക് ஞாபகமில்ல. பேசும்போது எப்போதும் ஃபோன் பேசுவாங்க. அவர் பேசும்போது ஒரு வாக்கு மட்டும் அந்த தேவையாட்டுள்ள காரியங்கள் மட்டும் ஃபோனில் பேசும். ഞാനും അതുപോലെ தேவையாட்டுள்ள காரியங்கள் ஃபோனில் பேசும். மற்ற நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளும் பேசியது கிடையாது. அவருடைய பரிசுத்த நிமித்தமாയിട്ട് இப்படிப்பட்டான കാര്യങ്ങൾ അവരുടെ ജീവിതത്തിൽ കാണപ്പെട്ടത്. മറ്റൊന്ന് അവരുടെ പരിശുദ്ധ ജീവിതമെന്ന് ചൊല്ലുമ്പോൾ അവളും വൈരാഗ്യമായി കാണപ്പെട്ടത്. ഒരു പേപ്പർ പഠിക്കുന്നതിന് സ്വഭാവം അവരുടെ ജീവിതത്തിൽ കാണപ്പെട്ടതില്ല. ഒരു നാളുകൾ പ്രയാണം പോകുന്നതിന് വേളയിൽ ഒരു സഹോദരൻ പേപ്പർ എടുത്ത് அண்ணாச்சி இந்த பேப்பர் பாருங்க, இந்த பேப்பரில் எழுதியிருக்குன்னு பாருங்க அப்படின்னு அவங்க எத்தனையோ தடவை சொல்லியது. ஆனால் அவங்கள அந்த பேப்பரை திரும்பி பார்த்தது கிடையாது. அப்போது தான் எனக்கு விளங்கியது, பாஸ்டர் ஒரு நாள் பேப்பர் படிக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு சகோதரியோடு பேசும்போது அவர் சொல்லியது, ഞാൻ ഒരു വാൾ പോസ്റ്റ് பார்த்ததில்லை. ஒரு விசுவாசியோடு பேசியதான் வேளையில் அவங்க ஏதோ விஷயத்தில் பாஸ்டனோடு சரியாக விதத்தில் பேசாத நிமித்தமாയിട്ട് അവർ ചൊല്ലുമ്പോൾ ഞാനൊരു വാൾ പോസ്റ്റ് பேசாததான பாஸ்டரோ, ഞാനൊരു பாஸ்டர், நீ என்னட்ட இப்படி பேசலாம் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டது. அப்போ இப்படிப்பட்டான കാര്യങ്ങളിൽ അവർ പരിശുദ്ധത്തിൽ വൈരാഗ്യമുള്ളവരായി കാണപ്പെട്ടാർ. மட்டுமல்ல, அவരുടെ പ്രതിഷ്ഠയും ജീവിതം, தியாகமான ജീവിതം മറ്റുള്ളവങ്ങൾക്ക് ഒരു മാതൃകയായി കാണപ്പെട്ടത്. അവരുടെ ட்ரெஸ் பார்க்கும்போது அதில் எத்தனை கிழிச்சலுണ്ടെന്ന് എനിക്ക് சொல்ல முடியாது. சிஸ்டர்ஸ் வாஷ் பண்ணதான வேளையில் அதில் எத்தனையோ தையல் போடும். தைக்க முடியாத விதத்தில் அதில் கிழிச்சல் காணும். எத்தனையோ ட்ரெஸ் அவங்களுக்கு கிடைச்சதுண்டு. அவங்களோட கையில் எத்தனையோ ட்ரெஸ்ஸினுள்ள துணிகள் காணப்படும். ஆனாலும் அவங்க போடுന്നത് எப்போதும் தைச்சு அந்த துணி எவ்வளோ உபயோகிக்க முடியுமோ அவ்வளோ நாள் அது ഉപയോഗിച്ചതായി കാണപ്പെട്ടത്. മറ്റവരുടെ ത്യാഗமான ജീവിതത്തിൽ അവരെന്തോ ആഡംബരമായിട്ടുള്ള കാര്യങ്ങൾ ചെയ്തത്, ആഡംബരമായിട്ടുള്ളൊരു ജീവിതം അവർ ചെയ്തതില്ല. ചെരുപ്പെ பார்த்தாൽ ഇപ്പോഴും അത് എളിമയായിട്ടുള്ളതായി കാണപ്പെട്ട് ഒരു വില കുറഞ്ഞ ചെരുപ്പായിരിക്കും പോടുന്നത്. മറ്റവരുടെ ജീവിതത്തിൽ അവരുടെ പ്രസംഗം കേൾക്കുന്ന വേളയിൽ എന്ത് വിഷയത്തിലും ഒരു ഉദാഹരണം പോലും அந்த പ്രസംഗത്തിൽ കാണപ്പെടാതെ എപ്പോഴും വസനം மட்டும்தான் പ്രസംഗിക്കും. இந்த கடைசி நாடுகளில் அவருடைய பிரசங்கம் ஆழ்மேறி சத்தியத்தை வெளிப்படுத்தியது, ஆழ்மேறி உபதேசத்தை வெளிப்படுத்தியது. கர்த்தர் சொல்லுന്ന வார்த்தைகள் மட்டும் அவர் அந்த பிரசங்கத்தில் ഉപയോഗിച്ചത് அது ஆழ்மேறிய കാര്യങ്ങളായിരുന്നത്. മറ്റുള്ള ചിലവങ്ങൾക്ക് അത് விளங்க முடியாத விதத்தில் அவ்வளோ ஆழ்மேறிய சத்தியமாய் காணப்பட்டது போல மற்ற ஜீவிதத்தின் பகுதியில் ஒவ்வொரு பகுதியிலும் அவர் മറ്റുള്ളവർക്ക് മാതൃകയായി കാണപ്പെട്ടത്. ദേവൻ്റെ നടത്തിപ്പും ദേവൻ്റെ ആലോചനപ്പടിയും അവർക്ക് കാണപ്പെട്ടത്. വിശ്വാസികൾ പലവിധമായുള്ള പ്രശ്നങ്ങളോടുകൂടെ അവരെ സമീപിക്കുന്ന വേളയിൽ ശരിയായിട്ടുള്ള ഒരു നടത്തിപ്പ്, ശരിയായിട്ടുള്ള ഒരു ദേവൻ്റെ ആലോചന അവങ്ങൾക്ക് വെളിപ്പെടുത്തി കൊടുത്തത്. വ്യാധിവേളയിൽ ഏറെക്കുറെ 1 മാസം ആയത് വ്യാധിപ്പെട്ട വേളയിൽ അവർ സാധാരണ അവരുടെ ശരീരത്തിലുള്ള ബലഹീനതകൾ, അവരുടെ ശരീരത്തിലുള്ള വ്യാധികൾ ആരോടും ചൊല്ലിയത് கிடையாது. ஆனால் இவருக்கு கழுத்தில் கட்டி வந்தான வேளையில் ஒரு சின்ன பிள்ளைகள் வந்து என்னட்ட சொல்லிச்சு, அக்கா பாஸ்டர்ன்ற கழுத்தில் கட்டி இருக்குது, அது உடஞ்சது, ரத்தமும் பசும் வந்தது அப்படின்னு சொன்னேன். அது நிமித்தமாட்டு ഞാൻ பாஸ்டர்கிட்ட, என்ன பாஸ்டர் உங்களுக்கு முடியலையா, என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டதான வேளையில் ஒரு சின்ன கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு
அவங்களுக்கு காமிச்சு கொடுத்தது. ஆனால் நாளுக்கு நாள் அது பார்க்கும்போது அது ஒரு சின்ன கட்டியாக இருந்துச்சு. அது எதுவும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு ഞാൻ நினைக்கவே இல்லை. நான் நாளுக்கு நாள் அந்த கட்டிയുടെ ചുറ്റും കല്ല് പോലെ അത് കട്ടിയായി കാണപ്പെട്ടത്. கொஞ்சம் வளர்ന്നதுக்கு பிறகு பாஸ்டர் என்னை கூப்பிட்டு எழுந்திரிச்சு, எனக்கு 2 நாளாയിട്ട് എൻ്റെ கழுத்து திருப்ப முடியல, എൻ്റെ கழுத்து ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு கட்டி இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நான் அவர்கிட்ட சொல்லாமல் நான் ஒன்றும் பேசாமல் இருந்தது. அதனால் அந்த கட்டி அதிகமாட்டு பெருகி വളർന്ന് അതിൽ പശു വര തുടങ്ങിയതിന് പിറക് ഡ്രസ്സ് ചെയ്യുന്ന വേളയിലും അവരുടെ ശബ്ദം വെളിയെ വന്നതില്ല. അവർ அந்த வேதனை அவ்வளோ சகிச்சது. ஒரு நாளும் அவர் சத்தம் போட்டு அழுதது கிடையாது. ஒரு நாளும் எனக்கு வலிக்குதுன்னு சொல்லியது கிடையாது. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸிங் ചെയ്യുന്ന வேளையில் மற்றவங்க ചെയ്യുന്ന வேளையில் இயேசுவே இயேசுவேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மற்ற நாளுகளில் மற்றவங்க வராத டைமில் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் செய்யறதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தது. அப்போ சொல்லும்போது சொல்லும், நீங்கள் மட்டும் எனக்கு செய்தால் போதும், இனி வேறு யாரும் செய்ய வேண்டாம் அப்படின்னு எத்தனையோ தடவை என்னட்ட சொல்லியது. அந்த வேதனை அவர் சகித்தது. பரிசுத்தவான்களுடைய ஜெபம், விசுவாசிகளுடைய ஜெபம் அந்த வேதனை தாங்கிறதுக்கு அவங்களுக்கு கிருபை கொடுத்தார் என்று மட்டும்தான் எனக்கு சொல்ல முடியும். அந்த வேதனையோட டைமில் போலும் அவர் ആരോടും கோவப்பட்டு ആരോടും ഒരു ഇറിറ്റേഷനായി പേശിയത് கிடையாது. எப்போதும் சமாதானத்தை பாதுகாத்து அமைதியிலும் சாந்தமாட்டுள்ள சுபாவத்தை பாதுகாத்தது. அந்த வேதனையில் ஒரு நாள் அவர் ஒரு கர்த்தட்ட கேள்வி கேட்டது கிடையாது, முறுமுறுப்பது கிடையாது. கடைசி நாளில் நேற்று காலையில் அவருக்கு சரீரம் முழுவன் கோல்டாகி காணப்பட்டது. அந்த வேளையில் கண்டிஷன் மோசமாயிருந்து எனக்கு விளங்கியது. நைட்டு சாயந்தரமாகி போது ஒரு டாக்டர் வந்து நம்ம വിശ്വാസി അവർ வந்து അതിൻ്റെ മേലെ ഒരു ഡ്രസ്സിങ് പോട്ടില്ല, ഡ്രസ്സിങ് ചെയ്യാനുള്ള ഇതില്ല, അവർക്ക് അതിനുള്ള ആരോഗ്യമില്ല എന്ന് ചൊല്ലി എന്നെ ആരും തൊട വേണ്ട എന്ന് ചൊല്ലി അവർ അത് മറുത്തു വിട്ടത്. கடைசியில் சொல்லி சாக்கா வந்து செய்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. 6 மணிக்கு நான் அதை சாயந்தரம் 6 மணி ஆகிப்போது நான் அது ட்ரெஸ்ஸிங் செய்ய எனக்கு செய்துக்குள்ள ஆரோக்கியம் அவருக்கு இல்லை. ஆனால் வெறும் அந்த மேலேயுள்ள ட்ரெஸ் மட்டும் மாற்றி விட்டு ഞാൻ കടന്നു വന്നു. എന്നാൽ 7 മണി ആയപ്പോഴത്തേക്കും അവർ കർത്തർക്കുள்ளே പ്രവേശിച്ചത്. പിന്നെ പാടുപെടുന്നാൻ ചിന്ത അവർക്ക് എപ്പോഴും കാണപ്പെട്ടത്. പരിശുദ്ധങ്ങൾ എന്നാ ചൊല്ലിയതോ அந்த பரிசுத்தங்களுக்கு முற்றுமாட்டு கீழ்பட்டு பரிசுத்தங்கள் சொல்லுந்தான் ஒவ்வொரு காரியங்களும் அதே போல் செய்து. அதனால் எங்களுடைய 2 பேருடையும் ஜீவிதத்தில் இந்த 4 வருஷத்தினுள்ளில் எங்களுக்கு 2 பேருக்கும் தம்மில் எந்த விதமான சமாதான குறைவுகள் ஐக்கிய குறைவுகள் வராதபடி கர்த்தர் பாதுகாத்து அவருடைய சாந்த സ്വഭാവം അമിതമായിട്ടുള്ള സ്വഭാവം എൻ്റെ കോപ സ്വഭാവത്തെ അടക്കിയെന്ന് மட்டும்தான் എനിക്ക് சொல்ல முடியும். വ്യാധിപ്പെട്ടതാന വേളയിൽ ഞങ്ങൾ സഹോദരിമാർ ഒരുമനപ്പെട്ട ഹൃദയത്തോടും ഐക്യത്തോടും കൂടെ അവർക്ക് എല്ലാ കാര്യങ്ങളും ചെയ്തു. எத்தனையோ ஜெபிச்சதுண்டு. ஆண்டவரே எப்படியாவது பாஸ்டர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சதுண்டு. சிஸ்டர்ஸுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு காரியங்கள் கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தது. ஆனால் எனக்கு மட்டும் ஆண்டவர் எதுவும் வெளிப்படுத்தி கொடுத்தது கிடையாது. ശനിക്കിഴമ രാത്രി ഞാൻ പടുക്കുന്നതിന് വെളിയിൽ ஆண்டவரே எல்லாருக்கும் நீ ஒவ்வொரு காரியங்கள் வெளிப்படுத்தி கொடுத்தே எனக்கு மட்டும் எதுவும் வெளிப்படுத்தி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி நான் பேசாமல் படுத்து தூங்கிட்டோம். நேற்று கால வேளையில் எளிதும் சாந்தமாட்டுள்ள സ്വഭാവം താഴ്മയായിട്ടുള്ള സ്വഭാവത്തോടു കൂടെ ഒരുവർ നടന്നു വന്ന് 5 விஷயங்கள் ചൊല്ലിയത്. ஆனால் എനിക്ക് 2 விஷயங்கள் ஞாபகமில்ல. தாழ்மையும் சாந்தവും எளிமையாட்டுள்ள ജീവിതം കാണിച്ചதுக்கு பிறகு அந்த மணவாட்டியை போல ஒரு வெண்வஸ்திரம் தரித்து ചിത്രത്തയിലുള്ള സാരി കെട്ടിയതായിട്ട് ഞാൻ பார்த்தேன். അപ്പോഴും നേരത്തെ ഇവങ്ങളെ ആണ്ടൊരു അവരുടെ സമൂഹത്തിൽ ചേർത്തോളൂ എന്ന് ഞാൻ നമ്പല. എന്നാൽ കർത്തർ ഇപ്പിടിപ്പെട്ട കാര്യങ്ങൾ ഒவ்வொரு ஊழியக்காർക്ക് എത്രയോ ஊழியக்காർക്ക് അവരെ എടുക്കപ്പോകുന്നതായിട്ട് കാണിച്ചു കൊടുത്തത്. എന്നാൽ കർത്തർ അവരുടെ ജീവിതത്തിൽ ചെയ്ത എല്ലാ കാര്യങ്ങൾക്കായിട്ടും ഞാൻ നന്ദിയോട് സ്തോത്രിக்கிறேன். അവരുടെ ജീവിതത്തിൽ കാണപ്പെട്ടതായിട്ടുള്ള ശാന്തവും അമിതവുമായിട്ടുള്ള സ്വഭാവത്തെ ഞാൻ വാഞ്ചിக்கிறேன். അവർക്ക് പാടുപെടുന്ന ചിന്ത കാണപ്പെട്ടതുപോലെ എൻ്റെ ജീവിതത്തിലും പാടുപെടുന്ന ഒരു ചിന്ത കാണപ്പെടുമ്പടിയായി ഞാൻ ജപിக்கிறேன்.
அவர் போயதான பாதையில் நானும் கடந்து செல்லத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யணும். எப்படியாவது தேவசியத்தை நிறைவேறும்படியாக நீங்கள் யாவரையும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டு என்ற சாட்சியை முடிக்கிறேன். Next we call upon Sister Jaya, our Center Mother. அடுத்ததாக நம்முடைய சென்டர் மதர் அவர்கள் சிஸ்டர் ஜியா தங்குதலை சாட்சி கொடுப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த பாஸ்டரை கண்ட நாள் முதல் கொண்டு அவருடைய ஜீவித்தில் மிகவும் ஒரு பொறுமையான ஒரு சுபாவத்தை நான் கண்டிருக்கிறேன். ஏதென்றாலும் அதிகமாக கோவப்பட்டதான் அந்த நிலவரத்தை நான் ஒரு நாளும் கண்டதே கிடையாது. ஆனால் எந்த வேலை செய்ய வேண்டுமென்னாலும் நான் பெரிய ஆள் பாஸ்டர் என்று சொல்லி இந்த வேலை என்று நான் செய்யக்கூடாது என்ற அந்த ஒரு நினைவே அவருடைய ஜீவித்தில் கிடையாது. எந்த வேலையை கொடுத்தாலும் அவர் சந்தோஷமாய் மனப்பூர்வமாய் தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் ஊழியத்தை செய்வார். கட்டட வேலை கொடுத்தாலும் அதுவும் செய்வார். கிச்சனில் வேலை கொடுத்தாலும் அதுவும் செய்வார். அதே நேரத்தில் ஆவிக்குரிய ஊழியத்தை கொடுத்தாலும் அதுவும் செய்வார். அப்படினால் எந்த வேலையும் இதுதான் என்னுடையது, அது என்னுடையது அல்ல என்ற அந்த மாதிரி ஒரு சிந்தையே அவரிடத்தில் கிடையாது. யார் எந்த வேலை சொன்னாலும் எல்லா காரியத்துக்கும் கீழ்ப்படிந்து எல்லா வேலைகளையும் மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதான ஒரு சாந்தமும் ஒரு மனத்தாழ்மையும் உள்ளதான ஒரு பாஸ்டர். இதுபோல அவர் ஏது நிலையிலேயும் எந்த விதத்திலேயும் யாருக்கும் எந்த விதமான ஒரு விரோதமான காரியங்களோ ஒரு கோபிக்கிறதான காரியங்களோ ஒன்றும் நான் அவருடைய ஜெயித்தலை கண்டதும் இல்லை. என்றாலும் ஆவிக்குரிய காரியங்களில் கூட எல்லா ஜப வேளையிலேயும் எல்லா கூட்ட நேரத்திலேயும் எல்லா நேரங்களிலேயும் அவர் சரியாய் தேவனுடைய வசனங்களை தைரியமாய் பேசுவார், நன்றாக ஜெபிப்பார். மற்றவர்களுக்கு அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதுபோல் அவர் தேவனுடைய வசனங்களை எடுத்து பேசவும் அந்த வார்த்தைகளை கேட்கும்போதே உண்மையாகவே உள்ளத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு மனம் திரும்புதல், ஒரு சுத்திகரிப்பின் கிரியை கூட உண்டாகும். அவ்விதமாகவே அவர் தேவனுடைய வசனத்தை எடுத்து பேசுவார். யாவரோடும் அவர் விரோதமாக இருந்ததாகவோ சண்டை போட்டதாகவோ ஒரு பிரிவினையாக இருந்ததாகவோ நான் இதுவரையும் நான் கண்டதில்லை. சிறியவர்களோடும் ஆனாலும் சரி பெரியவர்களானாலும் சரி யார் என்ன சொன்னாலும் எல்லாவற்றுக்கும் தன்னை தாழ்த்தி கொண்டு யாவரோடும் சந்தோஷமாய் சமாதானமாய் அவருடைய உழைத்தை செய்தார். அப்படினாலே அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கூட அது இந்த வேலை என்னால் செய்ய முடியாது என்றதான ஒரு காரியமே அவருக்கு கிடையாது. அதனால எந்த தாழ்மையான வேலை தந்தாலும் கூட அதை சந்தோஷமாய் மனப்பூர்வமாய் கொடுக்கப்பட்டதான அந்த ஊழியத்தை அவர் பொறுப்பெடுத்து மனப்பூர்வமாக அவர் செய்து முடிப்பார். இவ்விதமாக அவருடைய ஜீவித்தில் அநேக காரியத்திலே அவர் பரிசுத்தவான்களுக்கு எல்லா காரியத்திலேயும் அவர் கீழ்ப்படிந்து எல்லா காரியத்தையும் ஒழுங்காய் செய்து கொண்டு வந்தார். இப்படி கர்த்தர் அவருக்கு இப்படிப்பட்டதான ஒரு சிறிய வேதனை உண்டாகி இவ்வளவு சீக்கிரம் அவர் தேவனுடைய சமூகத்தில் போயிடுவார் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை. என்றாலும் கர்த்தர் தேவனுடைய சித்தம் அவரை அதிகமாய் கஷ்டப்படாதபடி அந்த சிறு வியாதியிலேயே அவர் பரிவர்ணப்படுத்தி சியோனின் அழைப்பனால் அழைத்து சியோனிலே அவரை காணும்படியாக கிருபை செய்தார். அதுபோல எங்களை ஜெபித்திலே கர்த்தர் இந்த சியோனின் அழைப்பை நாங்கள் பாதுகாத்து பரிசுத்தமாக இருந்து அவருடைய சமூகத்தில் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நீங்கள் அவரை எனக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டு இந்த சாட்சியை நான் தாழ்மையோடு முடிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Next we call upon Pastor Samadhanam. அடுத்ததாக பாஸ்டர் சமாதான பிரபு. ಎಂದು ನಾನಿನ್ನಲ್ಲೇ ಸೇರುವೆನೋ ಎಂದು ನಿನ್ನುಗದ ಸೀಸೆ ಎಂದು ನಾನಿನ್ನಲ್ಲಿ ಸೇರುವೆನೋ ಎಂದು ನಿನ್ನುಗದ ಸೀಸೆ ಆಯಂತರಮ್ಯವೆಸಿಯೋ ವಾಸವೇ ಅದುವೆ ನನ್ನ ವಿಲಾಸೆಯೇ ಆಯಂತರಮ್ಯವೆಸಿಯೋ ವಾಸವೇ அதுவே ನನ್ನ விலாசையே. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. தான் நேசித்த சியோனையும் தான் சேவித்து வந்ததான நேசரையும் காணும்படியாக சொந்தமாக்கிக் கொள்ளும்படியாக சென்றதான அருமையான நம்முடைய சகோதரன் அருள்தாஸை குறித்து சொல்வதற்கு அநேக காரியங்கள் உண்டு. இவர் விசுவாசியாக இருக்கும் பொழுதே அதிகமாக பழகாவிட்டாலும் நான் அதிகமாக கவனித்திருக்கிறேன். இவருடைய அமைதியான
மறைந்த குணங்கள் உண்மையாகவே தன்னுடைய நேசரை கவர்ந்து கொண்டது. எனக்கு சொன்னதான சாட்சிகளின் மூலமாக கேட்டது போல இவருடைய சாந்த குணம், இவருடைய உண்மை, இவருடைய தாழ்மை, விசேஷமாக நடத்திப்புக்காரர்களை கனப்படுத்துவதும் நடத்திப்பை கனப்படுத்துவதும் இவர்களே நான் விசேஷமான ஒரு குணமாக கண்டுகொண்டேன். உண்மையாகவே இவர் சென்றதான பாதைகள், இவர் வைத்ததான சுபாவங்கள் எல்லாம் தான் சியோனின் வாசல்களிலே வரையப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. ராஜா நடைக்காவணங்களிலே மயங்கி நிற்க காரணம் இப்படிப்பட்டதான அருமையான பரிசுத்தவான்கள் தாங்கள் சென்றதான பாதைகளை அடிச்சுவடுகளை பதித்து வைத்து போயிருக்கிறபடினால், இல்லாவிட்டால் அங்கே எழுதி வைத்து போயிருக்கிறபடினாலே ராஜாவும் கூட அதை பார்க்கும் பொழுது மயங்கி நின்று கொண்டே இருக்கிறார். யாக்கோபின் வாசத்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கட்டும், சியோனின் வாசல்களே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். கர்த்தர் பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இவர் ஊழியத்திற்கு வந்ததான நாட்களிலே இருந்து இவரை நான் கவனித்தது பொழுது இவருடைய அநேக அருமையான குணாதிசயங்கள் என்னை உண்மையாகவே கவர்ந்து கொண்டது. நானும் கூட இந்த ஊழியத்தில் இப்படிப்பட்டதான சுபாவங்களை கற்றுக்கொள்ளவும், இப்படிய சுபாவங்களை மறைத்து வைக்காமல் சாந்த குணம் எல்லா மனிதருக்கும் தெரிய வர கிடவுது என்றதான வார்த்தையின்படி இவரை எப்படி தன்னுடைய சாந்தத்தை வெளிப்படுத்தினாரோ, தன்னுடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்தினாரோ, தன்னுடைய உண்மையை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தாரோ, நானும் இதே போல இப்படிப்பட்டான அருமையான குணாதிசயங்களை கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, சந்தர்ப்பங்கள் சமயங்கள் எல்லாம் வரும்பொழுது அதை வெளிப்படுத்தவும், அந்த சியோனை இல்லாவிட்டா அந்த நேசரை எப்படியாலும் சென்றடையும் நானும் வாஞ்சிக்கிறேன். இப்படிப்பட்டதான இடங்களிலே இப்படிப்பட்டதான பரிசுத்தவான்களில் கர்த்தர் இன்னும் ஆயிரக்கணக்காக எழுப்பும்படியாக நாம் செபிப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. Next we call upon Pastor Anburaj. அடுத்ததாக பாஸ்டர் அன்புராஜ் அவர்கள் சாட்சி கொடுப்பார்கள். என்று வாழுவேன் நான், என்று வாழுவேன் என் நேசரேசுவோடு கூட என்றும் வாழுவேன். என்றும் வாழுவேன் நான், என்று வாழுவேன் என் நேசரேசுவோடு கூட என்றும் வாழுவேன். என்ன இன்பமே என்றும் எந்தன் பாக்கியமே, என்ன ஆனந்தம் நித்திய நீத்தம் பேரின்பம். என்ன இன்பமே என்றும் எந்தன் பாக்கியமே, என்ன ஆனந்தம் நித்திய நீத்தம் பேரின்பம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் அடையார் சென்டரில் ஊழியத்துக்கு வந்த நாளிலிருந்து நான் பாஸ்டர் அல்லாஸ் அவர்களை அவளோடு கூட நெருங்கி பழகக்கூடியதான சந்தர்ப்பம் கிடைத்தது. நம்முடைய சென்ட்ரல் பாஸ்டரோடு கூட கட்டட விஷயத்தில் மிகவும் ஒத்துழைக்கக்கூடியவராக காணப்பட்டார். பாஸ்டர் அவர்களுக்கு பிரயாணம் செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கூட இவர் பாஸ்டர் இடத்துல வந்து அவர் சொல்லக்கூடிய காரியங்களை கருத்தாகவும் மிக கவனமாகவும் கேட்டு செய்யக்கூடியதான விசுவாச வீட்டினுடைய வேலைகளை, கலிசாவில் உள்ள கட்டட வேலைகளை கவனமாக செய்யக்கூடியவராக இருந்தார். அவருடைய வேலைகள் பாஸ்டருடைய அவருடைய மன விருப்பத்தை கேட்டுதான நிலவரமாக காணப்பட்டதை கண்டபோது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, ஒரு நாள் ஊழியக்கார கூட்டத்துக்கு வந்திருந்த சமயத்தில் அவருடைய கழுத்தில் ஒரு கட்டி இருக்கிறதாக இடத்துல காண்பித்தார். அது பார்ப்பதற்கு வேறு குறுபோல தான் இருந்தது. அப்பொழுது சொன்னார், அடிக்கடி இப்படி எனக்கு கட்டி வரும், அது சுகமாகிவிடும் என்று சொன்னார். சரி என்று சொல்லி நான் ஜெபித்து விட்டு விட்டேன். திரும்பவும் அடுத்த வாரம் நான் பார்க்குற வேளையில் அது அதிகரித்து கொண்டே வந்தது. அது நிமித்தமாக நான் அடிக்கடி இவரை போய் பார்த்து ஜெபிக்கிறது வழக்கமாக இருந்தது. கொஞ்ச நேரம் போராடி ஜெபித்து அவ்விதமாக நான் வரக்கூடியவனாக இருந்தேன். ஆனால் அவர் மிகவும் மௌனமாக இருந்தார். கேட்குறதுக்கு பதில் சொல்லுவார். அவருடைய அமைதியான ஒரு அனுபவம், அவருடைய சாந்தமான சுபாவங்கள் என்னுடைய ஜீவியத்தை மிகவும் கவர்ந்தது. அது மாத்திரமல்ல, சீக்கிரமாக சுகமாகி விடுவார் என்று நான் எதிர்பார்த்து தேவ சமத்தில் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆனால் தேவனுடைய சித்தமோ இவரை குறித்து ஒரு மாறான காரியமாக இருந்தது. தேவன் அவருக்குள்ள ஒரு பூர்ணத்தமும் வேலையை அவர் செய்து முடிக்க முடியாத சித்தம் கொண்டிருந்தார். நேற்றைக்கு பாஸ்டர் அவர்கள் சொன்னார்கள், அண்ணா நகர் போய் பாஸ்டர் அவர்களை பார்த்துட்டு பவனிக்கு போக வேண்டும் என்ற இடத்துல சொன்னார். அதுபோல் நான் இவரை பார்க்கும்படியாக அண்ணா நகருக்கு வந்திருந்தேன். அப்பொழுது இவர் உட்கார்ந்த இடத்துக்கு நான் நேர் எதிராக உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். என்னையே பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய சீரியஸான பார்வை எனக்கு, ஏன் இவர் என்னை இப்படியே பார்த்து கொண்டிருக்காருன்னு யோசித்தேன். அதனால் சரி, ஜெபித்துட்டு போவோம், பவனிக்கு போவோம் என்று சொல்லி நான் ஒரு நாள் ஜெபித்து கொண்டிருந்தேன். சகோதரிகள் வந்து இவரை பார்க்க வந்திருந்தார்கள். அப்பொழுது
நான் சரி அப்போ அவர்கள் வந்து பார்த்துட்டு போகட்டும், அது பிறகு நான் ஜெபிச்சுட்டு போகிறேன்னு சொன்னேன். இல்லைன்னா அண்ணாச்சி ஜெபம் பண்ணிட்டு போங்க, அதுக்கு பிறகு வந்து அவங்க பார்க்கட்டும் என்று சொல்லி என்னை ஜெபித்துட்டு போகும்படியாக சொன்னார். நான் ஜெபித்து விட்டுட்டு பவனி போயிட்டு திரும்ப வந்து இவரை பார்க்க வேண்டும் என்று இருந்தேன். ஆனால் பவனி முடிந்து இவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார் என்று கேள்விப்படும் பொழுது மிகவும் எனக்கு வருத்தமாக இருந்தது. தேவன் நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்களை படுக்கையில் இளைப்பார்கள் என்று சொல்லப்பட்டபடி கர்த்தர் அப்படி இளைப்பாறுதற்குள்ளே தம்மை சேர்த்து கொண்டார். உன்னை முத்தமான மொழிக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லப்பட்ட எஜமானுடைய வார்த்தையின்படியே உண்மை மொத்தமாக கர்த்தருடைய வீட்டில் பரிசுத்தவங்களோட ஆலோசனைப்படி ஊழியம் செய்து தம்மிடமானே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே சேர்த்து கொண்டார். என்ற ஜீவியத்திலும் அதுபோல ஒரு நல்ல போராட்டத்தை விசுவாசத்துக்காக நல்ல போராட்டத்தை போராடி என்னுடைய ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து போக கர்த்தர் அடியே எனக்கு உங்களுக்கு உதவி செய்யும்படியாக என்னுடைய சாட்சியை கூறி முடிக்கிறேன். ஆமென். Next we call upon Pastor Selvamani. அடுத்ததாக பாஸ்டர் செல்வமணி அவர்கள். கர்த்தர் எனக்கு தந்த அந்த விலையேற பெற்ற நேரத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்மை விட்டு கடந்து கர்த்தரத்தில் போயிருக்கிற இந்த அருமையான தேவனுடைய தாசரை நான் ஊழியத்துக்கு வந்த நாள் முதற்கொண்டு அறிந்திருக்கிறேன். இன்றைய முதலாவது வருடம் பயிற்சி முடித்து நம்முடைய பத்திரிகை ஊழியங்கள் சார்பாக நடக்கிற பிரஸ் மினிஸ்ட்ரிக்காக நான் அனுப்பப்பட்டேன். இவரும் அந்த இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஏறக்குறைய ஒரு 4-5 சகோதரர்கள் அந்த ஊழியங்களை செய்திருந்தோம். அப்பொழுது பாஸ்டர் பிரதர் பால்ராஜ் அவர்கள் தான் பொறுப்பாக இருந்தார். அவருக்குள் காணப்பட்ட அனைத்து சுபாவங்களும் ஒரு சில தவிர மீது எல்லாமே இவருக்குள்ளே பிரதிபலித்தது. விசேஷமாக அந்த தேவனுடைய தாசன் மிக எளிய மனுஷராக இருப்பார். இவருடைய வாழ்க்கையிலும் கூட நான் என்னால் மட்டும் பார்த்து வருகிற ஒரு காரியம், விலையேற பெற்ற பொருள் ஒன்று கூட அவர் வைத்தில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். அவருடைய பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் கூட கிழிஞ்சதாக தான் இருக்கும். அவர் பைபிள் பேக் கூட யூஸ் பண்ணதான் எனக்கு தெரியாது, பைபிள் மாத்திரம் தான் வச்சுருப்பார். பிரசண்ட் ஆரம்ப நாட்களில் என்டிஏ ஒளித்தின் ஆரம்ப நாட்களில் அவரிடத்தில் பழகும் பொழுது இவர் எனக்கு ரொம்ப வினோதமாகவே தென்பட்டார். அவரோடு கூட நான் சேர்ந்து ஊழியம் செய்த நாட்கள் மிக விசேஷமான நாட்கள். ப்ரெஸ்ஸை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, அந்த பக்கம் கூட போனதில்லாது. ஆனால் இவருக்கு அந்த எல்லா காரியங்களும் தரவாக அறிந்ததுனால மிகவும் நேர்த்தியாக சொல்லிக் கொடுத்தார் என்னெல்லாம் செய்யணும்னு. எல்லாருக்கும் எல்லா வேலையும் செய்திருக்கணும், நம்ம இல்லை அதனால் அந்த ஊழியம் தடைப்படுது என்று அவருக்கு எண்ணம் இல்லாமல் எல்லாருமே ப்ரெஸ்ஸுடைய அனைத்து வேலைகளையும் அவர் தரவாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். எல்லாரையும் கொண்டு அவர் வேலை வாங்கி அதை ஊழியர்களை செய்து முடித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிற்பாடு அவர் மாறிப்போனார், நாங்களும் மாறிப்போனோம். நான் திருவண்ணாமலை ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது அங்கே கட்டட வேலை நிமித்தமாக ஒரு மிகுந்த பண நெருக்கடியில் இருந்தேன். ஒரு நாள் இரவு ஜெபித்து விட்டு எனக்கு அத்தியாவசிய தேவை காலையில் இருக்கிறதுனால அன்றைக்கு நன்றாக ஜெபித்து விட்டு காலையில் பந்தல் ஜெபத்திற்காக வந்திருந்தேன். இவர் என்னை தேடிக்கொண்டே இருந்தார். உன்னை நான் தேடினேன் என்று சொன்னார். என்னென்னு கேட்டேன். உனக்கு நான் கொஞ்சம் காசு வச்சிருக்கிறேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போதுதான் முதல் எனக்கு காசு கொடுக்குறார். என்னை தேடிட்டு இன்னொரு சகோதரனும் என்னை நான் உன்னை தேடிட்டே இருந்தேன். 2 பேரும் கொடுத்த தொகை 13,000 ரூபாய். எனக்கு தேவையானது 13,000. ஆண்டவர் அற்புதமாக இந்த தேவதாசன் மூலமாக அதை கொடுக்க உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிற்பாடு கன்வென்ஷன் வேலைகளிலே அவர் சர்விங் டிபார்ட்மெண்ட், நாங்கள் கிச்சன் டிபார்ட்மெண்ட், இந்த 2 டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளும் ஒரு புகை எப்போது இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க கேட்குற அளவுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்க மாட்டோம். அதில் எங்கள் பகுதியிலையும் குறைகள் உண்டு. அது கொஞ்சம் நீடித்த நாட்களாக இருந்து கொண்டிருந்தது. ஆனால் சமீப நாட்களாக அற்புதமாக சமாதானமாக இந்த கடந்த 2-3 வருடங்களாக எங்கள் 2 டிபார்ட்மெண்ட்டுகளும் சமாதானமாய் ஒருமுகமாக கடந்தேற கர்த்தர் உதவி செய்து வந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக இவருக்கு சிறு பிள்ளைகள், நான் ஆரம்பத்திலிருந்தே பார்த்துருக்கிறேன். இந்த சிறு பிள்ளைகள் கிட்டவே வரமாட்டார்கள். ஆனால் கடைசி நாட்களில் இவரை சுற்றி இத்தனை பிள்ளைகள் இருந்தது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அண்ணா நகர் போனால் குறைந்தது 20-30 பையன்கள் உட்கார்ந்துக்கிட்டே இருப்பார்கள். சிறு பிள்ளைகளையும் கூட அவர் ஆதாயப்படுத்தி கொண்டார். அவருடைய சுபாவங்கள் மிகவும் விசேஷமாக மாறினது. பிரியமானவர்களே, கடந்த வாரம் நான்
பிள்ளைகளுடைய யூத் மீட்டிங்கில், சம்மர் யூத் மீட்டிங்கில் ஒரு சொப்பனம் கண்டேன். இவர் ஒரு காரில் உட்காந்துட்டு, ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு கையாட்டிகிட்டே போகிறார். இந்த சந்தோஷமாக சிரித்து கொண்டு கையாட்டி கொண்டே போகிறார். அப்போ தான் கார் ஸ்டார்ட் பண்ணி போகுது. எல்லாரும் இருந்து வழி அனுப்பி வைக்கிறார்கள். நான் இந்த சொப்பனத்தை சில எங்களுடைய டிபார்ட்மெண்ட் சேர்ந்த சகோதரத்தை சொன்னேன். பிற்பாடு என்னால் அதன் பிரகாரமாகவே கர்த்தர் அவரை கொண்டு போனார். நான் இங்கே இருக்கிற இந்த கடைசி நாட்களில் முடிந்த அளவுக்கு அடிக்கடி போய் பார்க்கவும் ஜெபிக்கவும் ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தார். உண்மையாகவே இவருக்குள் இருந்துதான் என்னை கவர்ந்த ஒரு ஜீவியம், சிம்பிள் லைஃப். இப்போ கூட நீங்கள் ஒரு பெட்டி போய் தேடி பார்த்தா ஒன்றும் இருக்காது. ரொம்ப எளிய வாழ்க்கை, உண்மையுள்ள வாழ்க்கை. இதை நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் எனக்கும் தரட்டும். ஸ்தோத்திரம். Next we call upon Pastor Andrews to testify. அடுத்ததாக சாட்சி கொடுக்கும்படியாய் பாஸ்டர் ஆண்ட்ரூஸை அழைக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். கிறிஸ்தியேசுக்குள் நித்திரை அடைந்த பாஸ்டர் அருள்தாஸ் அவர்களை குறித்து சாட்சி சொல்ல முடியாத ஒரு தருணம் வந்தபடினால் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நேர்மையாக நடந்தவர்கள் சமாதானத்திற்குள் பிரவேசித்து தங்களுடைய படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள் என்று வேதவசனத்தில் வாசிக்கிறது போல, இவரும் சமாதானத்தோடு தன்னுடைய ஓட்டத்தை முடித்து இப்பொழுது இளைப்பாறும்படியாக சென்றிருக்கிறார். அவர் ஊழியத்திற்கு வந்த பிற்பாடு அநேக நாட்கள் அவர் பிரஸ்ஸில் வேலை செய்து கொண்டிருந்தார். பின்புதான் அவர் புழல் சபைக்கு இன்சார்ஜாக அனுப்பப்பட்டார். அது வரைக்கும் அவரை அவ்வளவாக தெரியாது. அதற்கு பின்பு இரும்பலூரில் கன்வென்ஷன் வேலைக்காக குறிக்கப்பட்ட நாட்களிலே கன்வென்ஷன் வேலைக்காக வருவார். அப்படி வரும்போது தான் அவரோடு அதிகமாக பழக நேர்ந்தது. அங்கே பந்தல் வேலையெல்லாம் நடைபெறும்போது அந்த வேலைகளை பொறுப்பாக கவனித்து பொறுப்பாக செய்ய ஆரம்பித்தார். நானும் கூட எண்ணிக்கொள்வேன், பின் நாட்களில் இந்த வேலைக்கு பலர் அவசியமாக இருக்கிறது, பலர் கற்றுக்கொண்டால் நன்றாக இருக்கும் என்று பலரிடம் சொல்லி அப்படி நன்றாக கவனித்தவர்கள் இவரும் ஒருவர். அதே போல பின்னாட்களிலே பார்க்கும் பொழுது, இந்த வருஷம் வரைக்கும் பார்க்கும் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் அவர் மிகவும் உண்மையாக இருப்பார். அந்த கிரவுண்டுக்கு போனார், அங்கே உட்கார்ந்து இரவு மத்தியானம் சாப்பிட வருவார், பின்பு போவார், இரவு வரைக்கும் அங்கேயே உட்கார்ந்து கன்வென்ஷன் ஆரம்பிக்க போகிற நாட்கள் வரையிலும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையாக செய்து கொண்டிருந்தார். அது மாத்திரமல்ல, இந்த அடையார் சென்டர் எடுத்துக்கொண்டாலும் அங்குள்ள சென்ட்ரல் பாஸ்மார்க்கு கொடுக்கிறதான வேலையையும் அவர் மனப்பூர்வமாக செய்தார். அவரிடத்திலே காணப்பட்ட சுபாவம் மிகுந்த தாழ்மையும் கீழ்ப்படுதலும், உண்மை உள்ளவராக, பரிசுத்தம் உள்ளவராக, பொறுமை உள்ளவராக அவர் காணப்பட்டார். என்னுடைய வயதில் மிகவும் குறைந்தவராக இருந்தாலும் அவர் கூப்பிடும் பொழுது அண்ணாச்சி என்று தான் கூப்பிடுவார். கூப்பிட்டு நான் இந்த வேலைகளை கவனிக்கிற காலத்திலே என்னென்னபடி செய்தால் நலமாக இருக்கும் என்று சொல்வார். திங்கட்கிழமை காலை மார்க்கெட்டுக்கு போவதற்கு அவர் எந்த காலத்திலும் மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி, எந்த வேலையை செய்தாலும் சரி, முடியாது என்று அவர் சொன்னதே கிடையாது. ஒரு வகையில் பார்க்கும்போது அவர் நடத்திப்பாளர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு இளைப்பாறுதலாய் காணப்பட்டார். அதே போல் சத்தமாக பேச மாட்டார். யாரையும் வெறுத்தோ கோவப்பட்டோ கசப்போ வைராக்கியமோ வைத்து கொண்டதாக நான் பார்த்ததே கிடையாது. நான் கூட நினைப்பேன், வயது நமக்கு அதிகமாக இருந்தாலும் அவரிடத்திலிருந்து சில
சுபாவங்களை கற்றுக்கொள்ள வேண்டியதாக காணப்பட்டது. இப்பொழுது இப்படி ஊழியத்தின் பகுதியிலே நடத்திப்பாளர்களுக்கு மிகவும் ஒரு இளைப்பாறுதல் உள்ளவராக காணப்பட்டார். அவர் மிகுந்த தாழ்மையாய் காணப்பட்டார், கீழ்ப்படுதலோடு காணப்பட்டார். அவர் அன்புள்ளவராய் காணப்பட்டார். அவர் பரிசுத்தத்திலே மிகவும் வைராக்கியமுள்ளவராய் காணப்பட்டார். அவர் கர்த்தர் தந்த ஊழியத்தை வெறுப்பாகவோ இல்லாவிட்டால் முறுமுறுத்ததை கொண்டோ அவர் செய்யவே இல்லை. எந்த வேலையானாலும், இரவானாலும் பகலானாலும் அதை முழு மனதோடு ஏற்ற காலத்திலே செய்து முடிக்க வேண்டுமென்று மிகவும் பிரயாசப்படுகிறவராக காணப்பட்டார். சபையை நடத்துவதிலும் சபையின் மத்தியிலும் வேத வசனத்தின்படி ஒழுங்குகளின்படி சபையை நடத்துகிறவராய் காணப்பட்டார். யாரிடத்திலும் விசுவாசிகளானாலும் அவர்கள் தவறு செய்திருந்தால் அந்த தவறை திருத்திக் கொள்ளும்படியாக மிகவும் அன்பாக பேசுவார். சபையின் மத்தியிலும் மிகுந்த சாட்சி உள்ளவராக காணப்பட்டார். இப்பொழுது அவர் வியாதிப்பட்ட பொழுது கடந்த 29ஆம் தேதி வந்து அவரை பார்த்து ஜெபித்து கொண்டிருந்தேன். பின்பு அவரிடத்தில் பேசி கொண்டிருந்தேன். கஷ்டத்தின் மத்தியிலும் ஒரு 20 நிமிஷம் குறையாமல் பேசி கொண்டிருந்தார். ஆனால் எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது, அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டியதாக இருக்கிறது, என்னால் நிமிர்ந்து படுக்க முடியாது, நான் கவிழ்ந்து படுக்க வேண்டியதாக இருக்கிறது. அவர் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டால் நான் 2-3 இட்லி மாத்திரம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார். சாப்பாடு விஷயத்திலும் கூட அதிகமான சாப்பாடு சாப்பிடுகிற மனுஷன் என்று சொல்ல முடியாது. எல்லாத்திலையுமே ஒரு சரியான நபராகவே காணப்பட்டார். அதனால் அவர் செய்து நிறைவேற்றின ஊழியத்தை பார்க்கும் பொழுது மெய்யாகவே அந்த 144,000 பேரில் அவர் நிச்சயம் ஒருவராகவே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று நிச்சயமாக சொல்ல முடியும். நான் கர்த்தருக்காக ஊழியம் அநேகர் செய்தாலும் கூட இப்படிப்பட்ட சுபாவம் உள்ள மனுஷர்களை காண்பது ஒரு கஷ்டமான காரியம்தான். ஆனாலும் இவருடைய சுபாவத்தை பார்க்கும்போது நானும் கூட என்னுடைய சுபாவத்தில் எத்தனையோ காரியங்களை மாற்றிக்கொள்ள நானும் கூட வாஞ்சித்தது உண்டு. அதனால் வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறபடி நான் எங்கே இருக்கிறோனோ அங்கே என்னுடைய ஊழியக்காரனும் இருப்பான் என்று வேத வசனத்திலே இயேசு சொன்னது போல நிச்சயமாக அவர் கொடுக்கப்பட்ட நாட்களில் தன்னுடைய ஊழியத்தை உண்மையோடும் உத்தமத்தோடும் கர்த்தருக்கு பிரியமாய் செய்து நிறைவேற்றி இளைப்பாறுதலில் பிரவேசித்தார். சீயோனுக்காக சேர்க்கப்பட்டதான 144,000 பேரில் அவரும் ஒருவராக காணப்படுவார் என்று விசுவாசிக்கிறேன். நானும் கூட கர்த்தர் கூட இனியும் எத்தனை நாட்களை கொடுத்திருக்கிறாரோ அந்த நாட்கள் வரையிலும் நானும் கூட என்னுடைய ஊழியத்தை சரியாக நிறைவேற்றும்படியாக வாஞ்சிக்கிறேன். கர்த்தரை ஸ்தோத்திரம். And finally, we call upon Brother Davidu. கடைசியாக பிரதர் தாவீதை சாட்சிக்கு அழைக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து இந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே அவர் உத்தமராகவும் செம்மையானவராகவும் ஜீவித்து சமாதானத்தோடு இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். அருமையான பாஸ்டர் அவர்கள் ட்ரைனிங் நாட்கள் இருந்து மிகவும் என்னிடத்தில் அன்பாய் அழுகிறவராக காணப்பட்டார். அன்பாய் நேசிக்கிறவராக காணப்பட்டார். எப்பொழுதும் விசாரிக்கிறவராக இருந்தார். அவருடைய சுபாவம் எனக்கு மிகவும் பிடித்தமாக இருக்கும். அவர் 10 வருடம் பிரசிலே வேலை செய்துவிட்டு பிறகு பந்தல் வேலையிலே கன்வென்ஷன் நாட்களில் வந்து ஜாயின் பண்ணார். அதற்கு முன்னதாக நாங்கள் பந்தல் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். அவர் 10 வருடத்துக்கு பிறகு இந்த கன்வென்ஷனுடைய வேலைக்கு வந்தபடினாலே நாங்கள் அதற்கு முன்னதாக இருந்தபடினாலும்
எங்களை மிகவும் கனப்படுத்துவார். அவர் எங்களுக்கு முன்னதாக இந்த ஊழியத்தில் எனக்கு முன்னதாக அவர் சீனியராக இருந்தாலும் அவர் சிறியவர்களை கனப்படுத்துகிறதில் மிகவும் முந்திக் கொள்ளுவார். அதை நான் அவருடைய ஜீவியத்திலே நான் கண்டேன். ஆகையால் ஒருவரையும் அவர் துக்கப்படுத்தவோ கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி வேதனைப்படுத்தவோ செய்ய மாட்டார். அதே சமயத்தில் வேலை காரியங்களில் மிகவும் உறுதியுள்ளவராகவும் வைராக்கியம் உள்ளவர்களாகவும் அவர் காணப்படுவார். கன்வென்ஷன் வேலை ஆரம்பித்த இந்த ஒரு 3 மாத காலங்களும் அவர் அங்கேயே தங்கியிருப்பார். விசுவாச வீட்டுக்கும் கூட இந்த கூட்ட நேரத்தில் மாத்திரம்தான் அவர் கடந்து வருவார். வேத பாடம் காத்திருப்போட்டும் இந்த கூட்ட நேரத்துக்கு மாத்திரம்தான் அவர் இங்கே வருவார். மற்ற நேரம் அங்கேயே இருந்து பரிசுத்தவான்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த உத்தரவாதத்தை உணர்ந்து உண்மையாய் பாடுபட்டார். அந்த உண்மையை நினைக்கும்போது எவ்வளவு உண்மையாய் கர்த்தரை நேசித்து பரிசுத்தவான்களை நேசித்து சரியாக அவர் பாடுபடுகிறதை குறித்து ஆச்சரியமாக இருந்தது. அவருக்கு அருகில் தான் நானும் ரூமில் தங்கியிருப்பேன். அவர் எழுந்திருக்கும்போது எப்பொழுது ஒரு சத்தம் கேட்க, இயேசு ராஜா என்று சொல்லிதான் அவர் எழுந்திருப்பார். எப்போதும் அவர் வாயிலே இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசு ராஜா இந்த வார்த்தையை உச்சரித்து கொண்டே இருப்பார். வீணாக எந்த ஒரு காரியத்தையும் ஒருவரிடமும் பேச மாட்டார். வீணான காரியங்களை பேசுவதோ நேரத்தை வீணாக்குவதோ அவர் அது விருப்பப்பட மாட்டார். ஒவ்வொரு நாளும் தன் வேலைக்கு கன்வென்ஷன் நாட்கள் அந்த வேலை செய்கிற காரியங்களில் சரியான நேரத்தில் போய் அந்த வேலையை தொடங்க அதில் உண்மையுள்ளவராக காணப்படுவார். சில வேலை மற்றவர்களும் காலதாமதமானாலும் அவர் ஒரு நாளும் காலதாமதமாக இந்த வேலையை தொடங்கினதில்லை. அதுபோல் மதிய நேரம் மதிய உணவுக்காக 2 மணியிலிருந்து 3 மணி வரை டைம் இருந்தாலும் சரியாக 3 மணிக்கு அவர் கைகளை தட்டுவார். அப்பொழுதே நாங்கள் எழும்பி ஆயத்தமாகிக் கொள்ளுவோம். அவர் கை தட்டும்போது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்படி கைகளை தட்டி எல்லாரையும் எழுப்பிவிட்டு அவர் சரியாக அந்த 3 மணிக்கு போய் எங்கள் வேலை தொடங்குவார். அங்கே படுத்திருக்கிற ஜனங்களையும் கூட கைகளை தட்டி எல்லாரும் எழும்புங்க எழும்புங்க அப்படின்னு சொல்லி அந்த வைராக்கியத்தின் குரலை தொனித்து கொண்டே தேவனுடைய வேலை குறித்ததான ஒரு வைராக்கியத்தோடு அதை செய்வார். அப்படி உண்மையுள்ளவராக கர்த்தருடைய வீட்டிலே அவர் உண்மையுள்ளவராக எங்கும் பாடுபட்டார். மனுஷருக்காகவோ மற்றபடி எந்த விதத்திலும் அவர்கள் கர்த்தருக்கு பயந்து மனப்பூர்வமாக பரிசுத்தவான்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உத்தரவாதத்தோடு உண்மையோடு செய்யக்கூடிய தேவனுடைய மனுஷனாய் காணப்பட்டார். அந்த கன்வென்ஷன் கிரவுண்டு முழுவதும் அவர் இந்த வேலைகள் செய்கிற நாட்களில் நடந்தே எல்லா காரியங்களையும் செய்வார். சில சிறிய சகோதரர்கள் கூட தங்களுக்கு முடியாத நேரத்தில் வாகனங்களை எடுத்து உபயோகப்படுத்தினாலும் கூட அவர் ஒரு காலம் செய்ய மாட்டார். நான் ஒரு சில வேலை சொன்னேன், நடந்தே போய் கொண்டிருக்கிறீர்களே, ஏதாவது வாகனங்களை உபயோகப்படுத்தி கொள்ளலாம் என்று சொன்னார். அது வேண்டவே வேண்டாம் என்று சொல்லி அதை தவிர்த்து விட்டு கடைசி வரைக்கும் அவர் நடந்தே தான் அந்த கிரவுண்டு முழுவதும் சுற்றி ஒவ்வொரு வேலைகளை கவனித்து கொண்டு வருவார். திரும்பி வரும்போதும் அப்படியே தான் வருவார். அப்போ வேகமாக நடப்பார். நான் கூட நினைப்பேன், இவ்வளோ வேகமாக நடந்து எல்லா காரியங்களையும் செய்கிறார் என்று சொல்லி நான் நினைத்தேன். நல்ல கர்த்தர் பெலனை கர்த்தர் அவருக்கு தந்திருக்கிறார் என்று கூட நினைத்தேன். ஒரு நாள் திடீரென்று தற்செயலாக நான் அவருடைய முழங்கால் பார்த்தேன். அவர் கிரிப் பேண்ட் போட்டிருந்தார். என்ன கிரிப் பேண்ட் போட்டிருக்கிறீங்க, என்ன விஷயம் என்று சொல்லி நான் கேட்ட உடனே ஒரு நாள் முட்டி அப்படி கலன்று போய்விட்டது. அதனால் நான் இதை போட்டிருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். அப்படிப்பட்ட வேதனை நேரங்களும் கூட கஷ்டமான சூழ்நிலையிலும் கூட அது ஒருவருக்கும் சொல்லாமல் அவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த வேலை காரியங்களில் உண்மையுள்ளவராக காணப்பட்டார். அதிகாலையிலே
எழும்பி மார்க்கெட்டுக்கு செல்லுகிற காரியங்களிலும் அவர் சரியாக முன்கூட்டியே எங்களுக்கு முன்பாக நாங்கள் எல்லாரும் போய் சேருவதற்கு முன்பாகவே அங்கே போய் மார்க்கெட்டில் ஆயத்தமாக காத்திருப்பார். இப்படி ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் உண்மையுள்ளவராகும், தேவனுடைய காரியங்களில் வைராக்கியம் உள்ளவராகும், பரிசுத்தவான்களுக்கு நடத்திப்புக்காரனுடைய மனதை குளிர பண்ணுகிறவர்களாகும், ஒரு உத்தமமான மனுஷனாகும், தேவனுடைய மனுஷனாய் செம்மையான ஒரு இருதயம் உள்ளவராய் ஜீவித்து அவர் கடந்து போயிருக்கிறார். கடைசி நாட்களில் அவர் வியாதிப்பட்ட நேரத்தில் நல்லவர்களை 2-3 முறை பார்க்க சென்றிருந்தோம். நன்றாக இருந்தீர்கள், ஏன் இப்படி திடீரென்று வந்தது என்று சொல்லி கேட்டேன். கன்வென்ஷன் வேலை ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு சரீர பாடுகள், கஷ்டங்கள், விளைவினங்கள் இருந்த போதிலும் அதை சொல்லவில்லை. இருந்தாலும் கன்வென்ஷன் முடிந்த பிறகுதான் அவருக்கு ரொம்ப சரீரத்தில் உசனமாக இருந்தது. அது நிமித்தம் சின்ன கட்டிதான் வந்திருந்தது என்று சொன்னார். என்றாலும் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, சரியாகி போய்விடும் என்றாயிருக்கும் என்று சொல்லி சொன்னார். இருந்தாலும் பரிசுத்தவான்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தை குறித்து சொன்னார்கள். நான் இதெல்லாம் செய்வேன் என்று சொல்லி சென்ற பாஸ்டர்கள் பல வேலைகளை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவர் கட்டில் பல லோக்கல் ஃபெய்த்தவனுடைய வரைபடங்கள் இருந்தது. அதெல்லாம் எடுத்து எனக்கு காண்பித்து இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்னை நம்பி கொடுத்திருக்கிறார். பாஸ்டரும் முடியாமல் இருக்கிறார், நான் இதை எப்படி செய்வேன் என்று சொல்லி அவர் மிகுந்த வருத்தத்தோடு இந்த வேலைகளை செய்து முடிக்க வேண்டுமே என்று சொல்லி பாரத்தோடு தான் அவர் காணப்பட்டார். தனக்கு கொடுக்கப்பட்டதான காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் என்று வைராக்கிய உடையவராக இருந்தார். கன்வென்ஷன் நாட்களில் கன்வென்ஷனுடைய கடைசி தொடங்குறதான கடைசி சந்தர்ப்பங்களில் அவர் இரவு பகலெல்லாம் பனியிலும் குளிரிலும் நனைந்து கொண்டே அது பொருட்படுத்தாமல் குறிக்கப்பட்ட வேலையை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு செய்வார். எங்கள் எல்லாருக்கும் ஆறுதலாகவும் எங்கள் எல்லாருக்கும் ஒரு தகப்பனை போல இருந்து கடந்து போனார். அந்த அடிச்சுவடைகளை நாங்கள் பின்பற்றி அப்படி வருகையில் காணப்பட எங்கள் யாரும் ஜெபிக்கப்படி கேட்டுக்கொண்டு சாட்சி முடிக்கிறேன். Now we will be reading the condolence messages. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அடையார் கேந்திர பாஸ்டர் மோகன்தாஸ் அவர்கள் அனுப்பியதான அனுதாப செய்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவர்கள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். அப்போஸ்தலர் 13:22 என்று தாவீது குறித்து நாம் வாசிக்கிறோம். பாஸ்டர் அருள்தாஸ் தன் வாழ்நாள் காலம் முழுவதும் இவ்வித சாட்சி பெற்றவராக இருந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்களை மிகுந்த உத்தரவாதத்தோடும் உண்மையோடும் கர்த்தருக்காக அவர் செய்து நிறைவேற்றினார். வெயில் என்றோ மழை என்றோ பாராமல் அவர் கர்த்தருடைய ஊழியத்தை அல்லும் பகலும் பிரயாசப்பட்டு நிறைவேற்றுவதை நான் என் கண்களினால் கண்டேன். கன்வென்ஷனுக்காக முன்பும் பின்பும் செய்து நிறைவேற்ற வேண்டிய கன்வென்ஷன் வேலைகளை செய்வதுடன் தான் உத்தரவாதமாக வைக்கப்பட்ட சபையிலும் சரியான விதத்திலும் ஊழியங்களை செய்து நிறைவேற்றி ஜனங்களுக்கு அவர் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக விளங்கினார். கன்வென்ஷன் முடிந்த பின்னரும் அடையார் சென்றில் தனக்கு ஒப்புவிக்கப்பட்ட சில வேலைகளை மிகுந்த சந்தோஷத்தோடும் அவர் ஏற்றுக்கொண்டார். என் சரீர பலவீன நிமித்தம் அந்த வேலைகள் நடக்கும் இடங்களுக்கு சென்று என்னால் அவற்றை பார்வையிட முடியாத நிலையில் நான் இருப்பினும் என் மனதின் உள்ளதின்படி அவ்வேலைகளை அவர் செய்து நிறைவேற்றி எனக்கு மிகுந்த ஆறுதலாக இருந்தார். தான் வியாதிப்பட்ட பின்பும் அவ்வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கும் இடங்களில் சென்று அவற்றை பார்க்க அவர் விரும்பினார். ஆனால் அவரால் முடியவில்லை. பலவீனம் வியாதி என்று பாராமல் தனக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஊழியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பது ஒன்று மாத்திரமே அவரது நோக்கமாக இருந்தது. கர்த்தருடைய ஊழியத்தில் அவர் பட்ட பாடுகளுக்கு நாம் யாவருமே சாட்சிகளாக இருக்கிறோம். இவ்வளவு சீக்கிரம் அவர் தன் ஓட்டத்தை முடித்து நித்திய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்து ஊழியத்துக்கு பெரிய நஷ்டம். எனினும் அவர் தன் ஓட்டத்தை நல்ல முறையில் முடித்து தன் அன்பின் பிரயாசங்களுக்காக பிரதிபலனை பெற்றுக்கொள்ளும்படி தான் நேசித்து சேவித்து வந்த நேசரிடம் செல்ல கர்த்தர் அவருக்கு உதவி செய்தார்.
அவர் தன் சரீர கஷ்டங்களை பொறுமையுடன் சகித்தார். அவர் மரிப்பதற்கு சற்று நேரத்துக்கு முன்பு நான் போனில் பேசிய போது சரி பாஸ்டர், சரி பாஸ்டர் என்று நான் சொன்ன எல்லாவற்றுக்கும் பதில் சொன்னார். அவர் விட்டு சென்ற இடத்தை நிரப்ப அவரை போல கர்த்தருடைய சேவையில் தங்கள் ஜீவனை பானபலியாக வார்க்கிற அநேக உண்மையும் உத்தம ஊழியரை தேவன் எழுப்புவாராக. அவரோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பாஸ்டர் மோகன்தாஸ், அடையார் கேந்திர பாஸ்டர். அடுத்த அனுபாத செய்தி வேலூர் கேந்திர பாஸ்டர் விக்டர் மோகன், சகோதரி ராஜாமணி மற்றும் ஊழியர்கள் அனுப்பியிருந்தான அனுதாப செய்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. பாஸ்டர் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரடைந்த செய்தி கேட்டு மிகவும் வருந்துகிறோம். அவரை மகிமையில் தன்னுடன் சேர்த்துக் கொள்வது தேவனுக்கு பிரியமாயிருந்தது. இவர் பரிசுத்தவான்களுடைய இருதயத்தை குளிர பண்ணுகிறவராயிருந்தார். தகப்பனுக்கு பிள்ளைகள் ஊழியம் செய்வது போல ஒவ்வொரு நடத்திப்காரோடும் அவர் நடந்து கொண்ட உத்தம குணத்தை கண்டிருக்கிறோம். தான் ஊழியம் செய்கிற இடத்தில் உள்ள வேலைகளை மட்டுமல்ல, புது வேலைகளுக்காக குறித்ததான மிகுந்த உத்தரவாதமுடையவராயிருந்தார். இவருடைய மறைவு சபைக்கு பெரிய இழப்பாக இருந்தாலும் பரலோகத்திற்கு பெரிய லாபமாக இருக்கிறது. இவர் விட்டு சென்ற இடத்தை அநேக பரிசுத்தவான்களை கர்த்தர் எழுப்புவாராக. அடுத்ததாக பாஸ்டர் தம்பிதுரை, கட்டக் கேந்திர பாஸ்டர். Condolence message. Walk about Zion and go round about her. Tell the towers thereof. Mark ye well her bulwarks, consider her palaces, that ye may tell it to the generation following. Psalms 48, 12 and 13. Pastor Aruldas had been a humble and obedient servant of God. He labored tirelessly day and night in God's vineyard. He cooperated with everyone in everything. God helped him to serve God from a young age without defilement. The Lord has gathered him into his presence in his time. His departure is a great loss to us, but a great gain to Zion. May the Lord raise many servants of God like him in the church and in the ministry. அடுத்ததாக பரமக்குடி சென்ற பாஸ்டர் டேவிட் மாஸ்லாமணி அவர்கள் அனுப்பின அனுதாப செய்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் அருள்தாஸ் அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தில் இரவும் பகலும் மனப்பூர்வமாக பாடுபடக்கூடிய சிந்தையுடையவராயிருந்தார். அவர் நடத்திப்காருடைய இருதயத்தை குளிர பண்ணுகிறவர். நடத்திப்காரர்கள் எதிர்பார்க்கிறதை செய்கிறவர். நம்மை விட்டு கடந்து போய்விட்டார். நம்முடைய அடையார் சென்றிருக்கும் இருமலியூ சென்றிருக்கும் பெரிய ஒரு இழப்பு தான். ஆனாலும் தேவன் அவரில் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றி சியோனாக மாற்றியிருக்கிறார். அந்த இடத்தில் தேவன் அநேக பரிசுத்தவான்கள் எழுப்பும்படி ஜெபிக்கிறோம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமணி ஆனதின் நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்துதியாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். யோவான் 12:24. அடுத்ததாக மும்பை கேந்திர பாஸ்டர் எம்டி தாமஸ் அனுப்பிய அனுதாப செய்தி. Condolence message. Precious in the sight of the Lord is the death of his saints. Psalms 116:15. Pastor Aruldas' life and ministry was precious to the Lord and to the saints. His departure has brought grief and pain to the believers he lovingly cared for, and to the leaders of the church with whom he faithfully stood at all times. I pray that the Lord will raise many to fill the void he has left in the church and the ministry. Pastor Jonas from Fiji Islands. Condolence message. They that are with him are called, chosen and faithful. Revelation 17:14. Pastor Aruldas and I joined the ministry in the same year. It's been a great blessing to have him as a brother, a friend and a co-worker. Many are the lives that have been blessed through Pastor Aruldas and his ministry. Our church and our leaders have lost a faithful and beloved laborer, praying that Lord will raise up many such servants of God. Brother Arul Pragasam, Tiruchi Center. 2 Timothy 2:3 நீயும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுப்பி பாஸ்டர் அருள்தாஸ் அவர்கள் அந்த ஊழியத்தில் உண்மையும் உத்தரவாதம் உள்ளவராய் தாப்பனாகவும் ஜீவித்தார்.
பரிசுத்தவான்களுக்கு இளைப்பாறுதலாக காணப்பட்டார். சாந்தமும்